ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே புது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு மாதமும் நான் வந்து எங்கள் வீட்டுக்கான மந்த்லி பட்ஜெட் பிளானிங்கை உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டை பிளான் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2024ல் நான் கொஞ்சம் புதுவிதமாக மாற்றி என்னுடைய பட்ஜெட்டை பிளான் பண்ணியிருக்கிறேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் மாடிஃபை பண்ணி பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த 2024 வந்து பிளானை வந்து நான் இந்த வருஷம் புதுசாக வாங்கியிருக்கேன். இதை எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஆல்ரெடி ரிவ்யூவாக உங்களோட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த பிளானரில் தான் நான் வந்து என்னுடைய புது வருஷத்துக்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. பட் வந்து நான் வந்து சிலதை மட்டும் தான் இப்போதைக்கு என்னால் ஃபில் பண்ண முடிஞ்சு, அதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து விஷன் போர்டு அப்படின்னு ஒரு பேஜ் இருந்துச்சு. இந்த விஷன் போர்டில் வந்து என்ன நோட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து எனக்கு எப்படி நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சோ அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த பிளானரோட வந்த இந்த கோட் தான் இது. எவரிடே இஸ் எ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படிங்கிறது தான். இதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு புதுமையான நாட்கள் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த விஷன் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கோல்ஸு, மிஷன், அப்புறம் வந்து ஃபோக்கஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடியா, சேவிங்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இந்த பிளானரோட வந்தது தான். அதை எடுத்து நான் வந்து எனக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு கோல் தேவைப்படும் இல்லைங்களா, அந்த கோலை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கோல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மணி சேவிங் சேலஞ்சு தான். ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிவிட்டு அதை எப்படியெல்லாம் வித்தியாசமாக பண்ணலாம், எப்படி வந்து நம்ம வந்து நிறைய பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கோல்டு சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 பவுன்லேருந்து 3 பவுன் வரைக்கும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதுதான் என்னுடைய ஃபோக்கஸே. இது வந்து நான் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிறது. இது வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து டார்கெட் இல்லாமல் சேவ் பண்ணேன். இருந்தாலும் ஓரளவுக்கு பவுனை வந்து சேவ் பண்ணிட்டேன். இந்த வருஷம் டார்கெட் வந்து 3 பவுன் வச்சிருக்கிறேன். இந்த 3 பவுனை சேமிக்கிறதுக்கு நான் என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது மிஷன் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து பண்ணிவிடுவேன். இந்த மாதம் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் உங்களோட நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் வந்து என்னோட பையனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடியா. இதில் வந்து சேவிங் அப்படிங்கிறதுல வந்து சேவிங் அப்படிங்கிறது 20% கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து 35% வரைக்கும் நான் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். கண்டிப்பாக ஓரளவுக்கு பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இதை நான் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அதை பண்ணிட்டேனா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன். இப்போ வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் ஃபோன் வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் அப்டேஷனோட ஒரு மொபைல் ஃபோன் வந்து அடுத்த தீபாவளிக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பணம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குன்னு ஒரு உண்டியல் வாங்கி வச்சு சேமிச்சிட்ருக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே வந்து பணத்தை சேமிச்சுட்டு நான் வந்து தீபாவளி அப்போ மொபைல் ஃபோன் வாங்கினேன்னா என்ன வாங்கினேன், எவ்வளோ சேமித்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுதான் இந்த விஷன் போர்டில் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிற விஷயம். அடுத்து வந்து நம்ம தொடர்ந்து பட்ஜெட்டுக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கோட் வந்து நம்மளுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக யூ ஆர் டூயிங் கிரேட் அப்படிங்கிறத நமக்கு நாமே நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கணும். நம்மளை நாமளே அப்ரிஷியேஷன் பண்ணிக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். இன்னொருத்தர் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசணும், நம்மளை பற்றி வாழ்த்தி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோமோ அதை செய்துட்டு நம்மளை நாமே கண்டிப்பாக மோட்டிவேட்டிங் பண்ணிக்கிறதும் அப்ரிஷியேட் பண்ணிக்கிறதும் வந்து நம்மளை அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களை நீங்களே உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இதை வந்து நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். யூ ஆர் டூயிங் கிரேட். எந்த ஒரு ஜாப் பண்ணாலும் கிரேட் அப்படிங்கிறத நம்ம வந்து நினச்சிக்கலாம். இப்போ வந்து மந்த்லி பட்ஜெட்டுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ வந்து இந்த மந்த்லி பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை. லாஸ்ட் இயர் வாங்கினதுல இருந்துச்சு. பட் இதனால் நான் வந்து கையிலேயே வந்து இந்த மாதிரி பிளானர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அடுத்தது பட்ஜெட்டோட ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த பட்ஜெட் தான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். என்னென்னா நம்ம என்னென்னலாம் செலவு பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறோம், ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ செலவானுச்சு, மீதம் இருந்துச்சா எக்ஸஸாக செலவானுச்சா, இந்த காலம் தான் ரொம்பவும் முக்கியமான காலம். அதனால் கண்டிப்பாக இந்த கேட்டகரி இருக்கிற மாதிரி நீங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்டுக்கான பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இங்க மென்ஷன் பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி 20%லேருந்து 35% இன்கம்ல இருந்து சேவ் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். என்னென்ன சேவ் பண்றேங்கிறத பின்னாடி கண்டிப்பா இந்த வீடியோல ஷேர் பண்றேன். என்னுடைய வாடகை பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 6,000, மளிகை ஜாமானுக்கு ரூ. 3,000, பாலுக்கு ரூ. 1,500, வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு ரூ. 2,600, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் 1,200, பெட்ரோலுக்கு 1,200, கேஸுக்கு ரூ. 600, மெடிக்கலுக்கு ரூ. 500, ஈபிக்கு ரூ. 400, மொபைலுக்கு ரூ. 500, எமர்ஜென்சிக்கு ரூ. 500. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் ட்வைஸ் போவோம். அதுக்காக ஒரு ரூ. 500 மாசம் மாசம் சேமிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்துட்டுருக்கு இல்லைங்களா? அதுக்காக ஒரு ரூ. 500. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால, மாசம் மாசம் ஒரு ரூ. 500 சேமிச்சோம்னா, நம்மளுக்கு இடையில நம்மளுக்கு ஏதாவது தேவைப்படும் பொழுது கண்டிப்பா இத வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம வந்து வீக்கெண்டோ அல்லது மந்த்லி ஒன்ஸோ அவுட்டிங் போவோம் இல்லைங்களா? அதுக்காக ஒரு ரூ. 500. அப்புறம் இதெல்லாம் இந்த கேட்டகரியில இல்லாத ஒரு செலவு நமக்கு கைக்கு வருது அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு ரூ. 500 அதர்ஸ்ன்னு போட்டு நான் பண்ணியிருக்கேன். இந்த கேட்டகரி எல்லாம் தான் நான் வந்து இப்போ இந்த மாதத்துக்கான பட்ஜெட்ல வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த அமௌண்ட்ட தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். இதில சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேன். அத தான் நான் புதுசா சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த செலவுகள் இல்லாம இன்னும் அதிகமான செலவுகள் இருக்குமா அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சத இதில வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரூ. 20,800 வந்திருக்கு. அப்ப நீங்க பார்க்குறவங்க கேட்கலாம், ரூ. 20,000 இருந்தா தான் பட்ஜெட் வந்து சேவிங் இல்லாம போட முடியுமா அப்படின்னு. பட் இதுலயுமே சில அ அமௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமர்ஜென்சி, ஃபெஸ்டிவல்ஸ், அப்புறம் வந்து டெம்பிள், ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேவ் ஆகும். ஒரு ரூ. 2,000 போக மீதி வந்து நம்ம செலவுக்காக பண்றோம். பட் இதில வந்து என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 2,000லேருந்து 3,000 கண்டிப்பா சேமிக்கணும் அப்படிங்கிறது தான். இதுதான் இந்த மாசத்துக்கான எங்களுடைய பட்ஜெட்டு. இப்போ இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேமிலி பட்ஜெட் வந்து நம்ம பிளான் பண்றீங்க அப்படின்னா, நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னா, 50, 30, 20 இதுதான் வந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ரூல்ன்னு சொல்லுவாங்க. 50னா உங்களுடைய தேவைகளுக்காக 50%, 30% உங்களுடைய ஆசைகளுக்காக, 20% சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்காக. பட் எங்களோட வீட்டு பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்ஸு அதாவது 30% வந்து சேவிங்ஸ் கொண்டு போயிட்டு 20% மட்டும் வாண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்மளுடைய லைஃப்ல வந்து சீக்கிரமாவே சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் வந்து செய்துட்டுருக்கேன். எங்ககிட்ட வந்து அடுத்தடுத்த லெவல் நாங்களும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கிறோம். டெவலப் ஆயிட்டே தான் இருக்கோம். அதனால நீங்களுமே இத வந்து ஃபாலோ பண்ணாம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கும் வந்து சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமே கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பிளான் பண்ணும்போது டெய்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இப்படி 3 கேட்டகரியா பிரிச்சு செலவுகள பண்ண ஆரம்பிங்க. இப்ப வீக்லி எக்ஸ்பென்சஸ்ல பார்த்தீங்கன்னா, என்வி, வெஜ் இதுக்கு வந்து 2,600 நான் வந்து போட்டிருந்தேன். இந்த 2,600 எப்படி நாங்க பிரிப்போம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 650. அப்போ ரூ. 2,600. இந்த ரூ. 650 வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதிலேயே வந்து காய்கறிகளும் வாங்கிக்கணும், என்வியும் வாங்கிக்கணும். கண்டிப்பா இத வந்து எங்களால பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால தான் இந்த அமௌண்ட்ட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,200. அப்போ வாரத்துக்கு ரூ. 300 செலவு பண்ணா, நம்ம வந்து ரூ. 1,200க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, 4 வாரத்துக்கு ஃப்ரூட்ஸும், ஸ்நாக்ஸும் கண்டிப்பா வாங்கிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்க வீட்ல வந்து கொஞ்சம் புரோட்டீன் உள்ள தானியங்கள் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம். அதனால கடை தீனி அதிகமா வாங்க மாட்டோம். அதனால எங்களுக்கு இதுவே போதுமானதா இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கான டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுலருந்து கண்டிப்பா நீங்க மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணுங்க. அதில வந்து 3,000லேருந்து 3,500 கண்டிப்பா சேவ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் செலவுகள பண்ணுங்க, சேமிக்கவும் செய்யுங்க. இதுதான் எங்க வீட்டுக்கான இந்த மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங். கண்டிப்பா இந்த பட்ஜெட் பிளானிங்க பார்க்குற வியூவர்ஸ்க்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.